சரியான குளிங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சரியா 11 மணிக்கு திருச்சியிலிருந்து கொடைக்கானல் போறதுக்கான பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முழுக்க இரவு பயணம் மட்டுமே. இந்த நைட் நேரத்தில் எப்பறம் மலையில ஏறுன்னு கேட்டீங்கன்னா அந்த த்ரில்லர் அட்வென்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு அந்த பயணமே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம இப்போ சரியாக 1:37 திண்டுக்கலை தாண்டி கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கோம். திண்டுக்கலை தாண்டி இப்போ சில்வர் நீர் வீழ்ச்சியில் இருக்கோம். மணி பார்த்தா மணி கரெக்டாக 3 ஆகுது. முடியல. எது குளிங்க, சரியான குளிங்க. முடியல, அப்படி ஒரு கூலிங்கா இருக்கு. ஒரு 3:30 மணிக்கு ரீச் ஆகிருக்கும். நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கூக்கல் ஏரி. இந்த இன்ஸ்டாலெலாம் காமிச்சிட்டே இருக்காங்க கூக்கல்னு சொல்லிட்டு. அந்த கூக்கல் ஏரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கூக்கல் வில்லேஜு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கூக்கல் ஏரி. அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏரியை பார்த்தீங்கன்னாலே சூப்பராக இருக்குது. அதாவது நார்மலாக கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சிம்பிளாக போன இடத்துக்கே போவாங்க. பட் இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குது, யாரும் வரல. நல்லா இருக்குது பார்க்க. நம்ம இப்போ கூக்கல் வில்லேஜை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக லேக்குக்கு வந்தோம். லேக்குலேருந்து இப்போ தாண்டி இப்போ வந்து அந்த வில்லேஜை பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டால்லாம் ஆகுனா போட்டுக்கிட்டே இருக்கானுங்க இந்த மேகத்தெல்லாம் காமிச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நைட்டு நாங்கள் வந்தப்போலாம் பாடுபட்டாச்சு. ஃபுல்லாக நைட் ட்ராவல் தான். பயங்கர த்ரில்லராக இருந்துச்சு. ஏமா இந்த வியூ பாயிண்ட் இங்கே பார்க்கணுங்களா? நடந்து போய் தான் பார்க்கணுங்களா? வண்டி போகாதுங்களா? இல்லை இந்த ஒரு வீட்டுக்கிட்ட இருந்து பார்ப்பாங்களே, வீட்டுக்கிட்ட இருந்து இந்த சைடு தானுங்களா? பைசா நிறையா நிற்கிது, ஏகப்பட்ட பைசன் வருகுது. எங்கே தான்டா எடுத்தீங்க வீடியோவை? நாங்களும் போயிட்டே இருக்கோம். ஆனால் இந்த சைடு நல்லா ஒரு பெரிய பள்ளத்தாக்கா இருக்குங்க. இங்கே இருங்க, சரியான பள்ளத்தாக்கா இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ அப்படியே ஒரு சிறுத்தை குட்டி அப்படியே மேலே வந்து ஜம்ப் பண்ணுமா, எப்படி இருக்கும்? சோழி ஓவர்ந்து போக வேண்டியதான். எப்பா ஆக்சுவலாக இது ஜீப்பில் போகிறப்பல இருக்கும் உங்களுக்கு. கீழே அங்கே நிற்கிறாங்க, லேடிஸ் தான் நிற்கிறாங்க. எப்பா செம வியூ, வேறு லெவலில் இருக்குங்க கூக்கல் வியூ பாயிண்ட்டு. அங்கே ஃபால்ஸ் தெரியுதுங்க. அந்த சவுண்டு தான் நமக்கு இவ்வளோ தூரம் கேட்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் எத்தனை முறை வந்திருக்கேன், பட் இந்த கூக்கலில் வந்ததில்லை.
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இது ரொம்ப காட்டு பகுதி, அதே ரொம்ப என்ஜாய் பண்ணணும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த குதிரையெல்லாம் கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா ஏதோ பொதி சுமக்கிறப்பெல்லாம் கொண்டு போகிறாங்க. என்ன அதில் ஏற்றிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல. இங்கே நிறைய ரிசார்ட்டும் இருக்குது, காட்டேஜும் இருக்குது. ஸோ அந்த காட்டேஜுக்கு ஏதாச்சும் திங்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா கூட இப்படி கொண்டு போவாங்க போல குதிரையில். ஓகே, நம்மளால் இதுக்கு மேலே கீழே இறங்க முடியல. ஆல்ரெடி ஆஃப் ரோடு அதிகமாக இறங்கியாச்சு. ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல இருக்குது. அதனால் வாரியர்ஸ் நம்ம தற்பொழுது மேலே ஏறி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த ரீல்ஸில் வீடை காமிச்சு போடுவாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் நின்று இந்த மேகெல்லாம் ஓடுறப்பல. அது எங்கே தான் தெரியல. அவ்வளோதான், நமக்கு இங்கேருந்து என்ன வியூ பாயிண்ட் தெரியுதோ அதுதான் அங்கேயும் தெரியுதான். அதனால் நம்ம கீழே இறங்கிலாம் போய் பார்க்கல. அதனால் அப்படியாக மேலே ஏறுறோம். இருக்க கொடைக்கானலில் எவ்வளோ தூரம் கூலிங்காக இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்க சொல்லுன்னு நம்ம ஊராட்டமே இருக்குது. அந்த மாதிரி லெவலில் இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. 2-3 நாளைக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றினா ஐஸ் ஆகிடுச்சுட்டானுங்க. ஆனால் வரும்போது அப்படி தான் இருந்துச்சு, உடம்பே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. இறங்குறது மேட்ரு இல்லை, இப்போ ஏறுறது தான் பெரிய மேட்ரு. திணறுது. ஐயோ போச்சுரா, சூனாப்பானா போச்சுரா, ஏறா சூனாப்பானா. தள்ளுது. ஒரு சிறுத்தை குட்டிக்கே இந்த மாதிரிக்கா? ஏறு ஏம்மா. ஐயோ, அப்பயும் இறங்காதரான்னு மிக்கி மவுஸ் சொன்னிச்சு, கேட்டனா? ஏன் உக்காந்துட்டீங்க? வந்துட்டோம். ஐயா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து அந்த மாதிரி கேரட் வாங்கி சாப்பிட்றது தனி சுகம்தான். இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம இப்போ கொடைக்கானலில் இருக்கிற மன்னவனூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே லேக்கு இருக்குது, இங்கே போட்டிங் போகிறோன்னா போகலாம். கொடைக்கானலில் பெரிய லேக்கு, ஸோ மன்னவன் லேக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப சொல்லியிருக்காங்க. அதனால் மன்னவனூருக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிப்லைன் விளையாடுறது, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சீனியர்ஸும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் கொடைக்கானலில் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து இங்கே பூம்பாறையை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முழுசையாக பார்த்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கோமே வாரியர்ஸ். ஆமாம், ஜிப்லைன் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த லேக்கு. ஜிப்லைன் பார்த்திங்கன்னா தூரக்கு தெரியுது பாருங்கள். ஜிப்லைன் எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தா லேக்கில் நடுவில் கிராஸ் பண்ணி போகுது ஜிப்லைன். ஓகே, நம்ம இப்போ ஜிப்லைன் போகலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது, பார்க்கலாம். இங்கே ஜிப்லைன் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப்லைன் வந்து ஒன்ஸ் இப்படி போகிறோம் அப்படின்னாலே அங்கே போயிட்டு நம்ம அங்கே வந்து இறங்கிடுவோம். ஆனால் இதுக்கு வந்து 500 ரூபா கேட்குறாங்க. ஸோ ரிட்டனும் கிடையாது, நம்ம அங்கே இறங்கி திரும்பி நடந்து தான் வர்றாப்புல இருக்குது. இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து ஜிப்லைனில் போகிறாங்க. நம்மளும் போகிற பிளான் தான், பட் காஸ்ட் வைஸு அண்ட் அவங்க செய்கிற மெத்தட் வந்து நமக்கு பிடிக்கல, அதனால வேண்டான்ட்டாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, காலை தூக்குங்க, கையை தூக்குங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, மற்ற இடத்துல வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கிளிப்பு தான் போடுவாங்க, இங்கே 2 கிளிப்பு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், தொங்கிட்டு அப்படியாக போக வேண்டியதான். தொங்கின்னு ரெடி, 1 2 3 ஸ்டார்ட்.
மேலெல்லாம் பாரு அப்படியே வேற லெவல்